போதுமான பணியாளர்கள் இல்லாததால் ஏற்காட்டில் இந்த ஆண்டு கோடை விழாவில் பல வகை மலர்கள் இடம்பெறுமா என்பதில் கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். உதகை மற்றும் கொடைக்கானலில் நடப்பாண்டிற்கான கோடை விழா அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஆனால் பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தமான கிழக்கு மலை தொடர்ச்சிகளின் அரசன் என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தற்போது வரை கோடை விழாவிற்கான முன்னறிவிப்புகள் இல்லை. இதுவரைக்கும் எந்த விதமான அறிகுறியுமே கிடையாதுங்க. இந்த வருஷம் கோடை விழா நடக்குமா நடக்காதான்றதே தெரியல. அதுக்குண்டான எந்த ஏற்பாடுகளுமே இல்லைங்க, இது வரைக்குமே இல்லை. நிலைமை இப்படி இருக்க ஏற்காடு தோட்டக்கலைத்துறையில் ஏற்கனவே பணியாற்றி வந்த 150க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் அதிரடியாக பணியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனால் போதுமான பராமரிப்பின்றி தாவரவியல் பூங்கா புதர்மண்டி கிடக்கிறது. பூச்செடிகள் வளர்ப்பும் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. 150 பேர்த்த வேலையை விட்டு நிறுத்திவிட்டு இப்போ இந்த பார்க் முட்போதராக இருக்குது. இந்த போன கடந்த ஆண்டு இரண்டாம் பருவ மலர் கண்காட்சி இங்கேயே தயார் பண்ண செடிங்க, இங்கேயே எல்லாமே ரெடி பண்ண செடிங்களை வச்சுக்கிட்டு கோடை விழா நடத்தி முடித்தாங்க. இந்த வருஷம் பூச்செடிங்களே இல்லை, பராமரிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. இதுவரை கோடை விழா நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெறவில்லை. குறிப்பாக பூக்கள் சாகுபடி முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது. இதனால் திட்டமிட்டபடி ஏற்காடு கோடை விழாவில் பல வகை மலர்கள் இடம்பெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஏற்காட்டிலிருந்து சுரேஷ் பாபு.